பாஜக ஆளுநர் மூலியமா வந்து தங்களுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு பதவி இருக்குதா இருந்துச்சுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு ஆளுநர் போய் சந்திச்சிருந்தாரு. ஆனா ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 113 எம்எல்ஏ ஆதரவு மட்டும் தான் இருக்கு, பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏ தேவை, உங்களுக்கு போதுமான அளவு ஆதரவு இல்ல, அதனால நீங்க நாளைக்கு பதவி இருக்கிறத பத்தி வந்து நான் கலந்து ஆலோசிச்சு தான் முடிவெடுப்பேன், கன்ஃபார்மா நீங்க நாளைக்கு பதவி இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனா இது கான்ஸ்டிடியூஷன் படி சரியா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே தப்புங்க. ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சட்டமன்றம் தாங்க, ஆளுநர் மாளிகை கிடையாது. ஆளுநரோட ஒரே கடமை என்ன அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட சிஎம் கேண்டிடேட் யாரோ அவரை கூப்பிட்டு வச்சு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அது மட்டும் தாங்க. பெரும்பான்மை இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும், ஆளுநர் மாளிகையில வந்து கிடையாது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட கால அளவு ஒரு 10 நாளோ 20 நாளோ வந்து எப்பயுமே வந்து டைம் தருவாங்க. எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னர் வந்து ஜானகி அம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் எடுத்து தன்னுடைய பெரும்பான்மை வந்து நிரூபிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிஜேபி ஆளுநர் இதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆளுநர் வந்து பிஜேபியோட ஆளு, திமுக ஆள் கிடையாது. முன்னவே சொல்லியிருந்தேன், காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறது வந்து பாஜக ரசிக்காது அப்படின்றத. 20 வருஷம் கழிச்சு ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சியில வரதை வந்து கண்டிப்பாவே வந்து பிஜேபி விரும்ப மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லாவே காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமே. வந்து கண்டிப்பாவே வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கு கொடுத்தது வந்து பாஜக ரசிக்க மாட்டாங்க. இதுக்கான பின்விளைவு தாங்க இது. ஆளுநர் வந்து தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கிட்டாரு. நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போங்க திரு விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத. நான் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.